ஹலோ சிஸ்டர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். கர்ப்பிணி பெண்கள் யாரிடமும் கேட்க கூச்சப்படுற 3 விஷயங்கள் பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறாங்க. நிச்சயமாக ஒரு சில விஷயங்கள் நம்ம எல்லாருடையும் கேட்க முடியும், ஒரு சில விஷயங்கள் யார்கிட்டையும் கேட்க முடியாது இல்லைங்களா? தாயாக இருந்தாலும், சகோதரியாக இருந்தாலும், டாக்டராக இருந்தாலும் கூட, அதாவது ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணும் அந்த விஷயங்களும் கணவன் மனைவி உறவில் ஈடுபடும் பொழுது குழந்தைக்கு வந்து கஷ்டமாக இருக்குமா, நான் எந்த பொசிஷனில் என்ன இந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப 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 நல்லது, இந்த மாதிரி விஷயங்களை ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. ஏன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுதே எனக்கு நிறைய டவுட் இருக்கும். எனக்கு யார்கிட்ட கேட்குறது, என்ன கேட்குறதுன்னு எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்டு, அவள் வந்து நான் அவ்வளோ பழகுனது கூட இல்லை, அவள் வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுத்தா. ஸோ ஒருவேளை நீ வந்து தனியாக இருக்கலாம், யாருமே இல்லாமல் இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்களே இல்லாமல் இருக்கலாம். ஸோ இது மாதிரி இருக்கவங்கள கூட இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இதெல்லாம் பேசுறது தயவுசெய்து தப்புன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. ஏன்னா அந்த ஒரு புனிதமான விஷயத்துல தான் குழந்தையே உருவாகுது. அது அப்போ எவ்வளோ பெரிய விஷயம், அது தப்புல ஒன்றும் கிடையாது. பேசுறதுல தாராளமாக பேசலாம். முதல் முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்ல போகிறேங்க. நான் ப்ரெக்னன்சி டைமில் வந்து ஒன்றா இருக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. தாராளமாக நீங்கள் ஒன்றா இருக்கலாங்க. ப்ரெக்னன்சி டைமில் கண்டிப்பாக கணவன் மனைவி உறவில் ஈடுபடணும். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு 10 வீக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, வெறும் 10 வீக்ஸ் மட்டும்தான் கணவன் மனைவி உறவில் ஈடுபடக்கூடாது. ஏன்னா குழந்தை வந்து ரொம்ப குட்டியாக இருப்பாங்க, ஆல்ரெடி கருப்பையில் அவங்க போய் பதிஞ்சுட்டாங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஒன்றாவும் இருக்கலாம். ஆனால் அந்த டைமில் வந்து ஹெவியாகவும் ஒரு சில பேர் வந்து ஹெவியாக பண்ணுவாங்க, பொசிஷன் மாற்றி பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறப்போ கரு ஏற்படுறதுக்கான பயம் மிக மிக அதிகம். ரொம்ப ஹெவியாக நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணாலோ அதனால கூட இல்லாமல் போயிடும். அதனால் ஒரு 10 வீக்ஸ் மட்டும் நீங்கள் வந்து கணவன் மனைவி உறவில் இல்லாமல் இருக்கலாம். மற்றபடி வந்து ப்ரெக்னன்சிலாம் தாராளமாக இருக்கலாம். ஏன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே ஃபர்ஸ்ட் பாப்பாக்கு குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிடும்னு சொல்லிட்டு இல்லாமல் இருந்துட்டாங்க. அதாவது அது ஒன்றா இருந்தால் நம்மளுக்கு அந்த பிறப்புறுப்பு பகுதி நல்லா ஓப்பன் ஆகி டெலிவரி பெயின் வரப்போ ஆல்ரெடி நம்ம ஒன்றா இருக்கிறதால அது லூஸ் ஆகி ஓப்பன் ஆகி இருக்கு இல்லைங்களா, குழந்தை ஈஸியாக வழிக்கிட்டு வெளியே வந்துருமா. இது எனக்கு தெரியாதால எனக்கு யாரும் சொல்லலை, நான் யார்கிட்டையும் கேட்கல. ஸோ அது நான் வந்து லாக்டவுனில் குழந்தை நின்றுச்சு எனக்கு 2020. ஸோ நான் யார்கிட்டையுமே கேட்கவே இல்லைங்க. ஸோ அதனால் எனக்கும் தெரியல. அதனால அது ஓப்பனே ஆகல. அதுக்கப்புறம் வலி மருந்து வர வச்சு அதுக்கப்புறம் அதெல்லாம் ஓப்பன் பண்ணாங்க. அதான் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், தாராளமாக ஒன்றா இருக்கலாம் சரிங்களா. அது மட்டும் மறக்கவே கூடாது, கண்டிப்பாக நீங்கள் ஒன்றா இருக்கணும். ரெண்டாவது கொஸ்டின் வந்து எந்த பொசிஷன் நல்ல பொசிஷன் சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். கண்டிப்பாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறப்பையோ இல்லை நம்ம நிறைய பார்த்து தெரிஞ்சு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்ட்டெல்லாம் இருந்திருப்பீங்க. ஆனால் குழந்தை கருப்பையில் தங்கிட்டாங்க. ஒரு சேஃபான பொசிஷன் எதுனா ஆண் வந்து மேலேயும் பெண் வந்து கீழே, இது மட்டும் தான் சேஃபான பொசிஷனுங்க. இல்லை மற்றபடி வந்து குப்பர் அடிச்சு படுக்கிறது இல்லை ஒரு கழிச்சு படுத்து இது மாதிரிலாம் உங்களுக்கு ஒன்றா இருந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது, பேபிக்கு எதுவுமே ஆகாத மாதிரி இருக்குன்னா தயவு செஞ்சு இருங்க. மற்றபடி ரொம்ப சேஃபான பொசிஷன்னா உங்கள் கணவர் வந்து மேலே நீங்கள் கீழே, இது மட்டும் தான் சேஃபான பொசிஷன். அப்படி ஒன்றா இருக்கும்போது கூட 3 ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். என்னன்னா ஃபர்ஸ்ட் கணவரோட மொத்த வெயிட்டு உங்கள் மேலே அப்படியே அமுக்கக்கூடாது, முதல் விஷயம். ரெண்டாவது அது மாதிரி அமுக்குறப்போ குழந்தைக்கு வந்து அன்கம்ஃபர்டபுள் ஆகும், வயிற்று அழுத்தக்கூடாது சரிங்களா. மூணாவது வந்து நீங்க ஓவர் ப்ரெஷர் எடுத்துக்கூடாது. உங்களுக்கு ஓகேனா இருங்க, ஓகே இல்லைன்னா விட்டுருங்க. ரொம்ப ப்ரோஸ் பண்ணிலாம் இருக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வீக்லி ஒரு ட்வைஸ் மட்டும் இருங்க. அடிக்கடி இருக்கக்கூடாது. நீங்க நல்லா பிரெக்னெண்டா இருக்கீங்கன்னா நீங்க ஒன்னா இருந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தை சுருண்டு ஒரு மூலையில போயிடுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு அப்போ பயமா இருக்கும். ஆனால் அது வந்து நார்மலு. ஸோ இதனால வந்து நீங்க அப்படி ஒன்றா இருக்கிறப்போ ஆக்சிடோசின்ற ஒரு ஹார்மோன்ஸ் வருது, அது உங்களையும் குழந்தையும் கணவரையும் இணைக்கும். ஸோ அதனால இந்த ஒன்றா இருக்கிறது எந்த தப்பு கிடையாது, தாராளமாக நீங்கள் ஒன்றா இருக்கலாம். உங்களுக்கு என்ன பொசிஷன் பெஸ்ட்டாக இருக்கோ இருங்க. ஆனால் குழந்தை வந்து கொஞ்சம் இப்போ ப்ரெக்னன்சி டைம் ஃபஸ்ட்டுலேருந்தே அவங்க ஒரு சில பேர் ஒரு பொசிஷன் இருந்திருப்பீங்க. பட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் சும்மா ஒரு இதுக்காக ஜாலிக்காக தான் இருக்கீங்களே. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த பொசிஷன் பிடிக்குதோ, குழந்தைய எந்த பொசிஷன் வந்து ரொம்ப காயப்படுத்தாமல் இருக்கோ, உங்களுக்கு எது ரொம்ப கஷ்டமாக இல்லாமல் இருக்கோ கர்ப்பிணி பெண்களுக்கு அதுதான் சரிங்களா. கணவரோட விருப்பம் கிடையாது, உங்கள் விருப்பம் மட்டும்தான். ஸோ அதனால் வந்து தாராளமாக ஒன்றா இருங்க. யாரெல்லாம் ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, கருப்பை ரொம்ப வீக்காக இருக்கவங்க, கருப்பையில் வந்து தையல் போட்டிருக்கவங்க. ஆல்ரெடி நான் நிறைய டைம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், ஒரு 3 மாதம் 5 மாதம் 10 நாள் அது மாதிரி இருந்து குழந்தை தள்ளி போய் தவறிட்டு இப்போ தான் நான் ஒன்றா இருக்கன்றவங்க, இவங்களாம் கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி டாக்டர் மென்ஷன் பண்ணி நீங்கள் ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் ஒன்றாவே இருக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு சில பேருக்கு சொல்லியிருப்பாங்க இல்லையா டாக்டர், ஒரு சில பேருக்கு வந்து இல்லை கேஷுவலாகவே விட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி ரொம்ப டிலே ஆகி இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிருக்கீங்கன்றப்ப நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கணும். நீங்கள் மோஸ்ட்லி ஒன்றா இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கணும்னு ஞாபகமாக வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன்னா நம்ம ஒன்றா இருக்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் கிடையாது, ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ சொல்ல போகிறது தாங்க ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது கணவன் மனைவி உறவில் ஈடுபடும் பொழுது ஆணோட விந்தணுக்கள் வந்து உள்ளே போயிடுது. அப்படி உள்ளே போகிறதால பாப்பாவுக்கு ஏதாச்சும் பிரச்சனையான ஒரு சில சிஸ்டர்ஸ்லாம் என்ன கேட்குறீங்க. சத்தியமாக எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நார்மலாக குழந்தை வந்து வெளியே நம்ம பார்க்குற மாதிரியா இருக்காங்க. பாப்பா வயிற்றுக்குள்ளே இருக்காங்க, கருப்பைக்குள்ளே இருக்காங்க, பனிக்குள்ள நீருக்குள்ளே இருக்காங்க, தண்ணிக்குள்ளே மிதந்துட்டு இருக்காங்க, ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம பண்ணுற எந்த ஒரு விஷயமும் அவங்கள போய் உள்ள பட்டுன்னு பாதிக்காது. இப்போ போய் டக்கு நீங்கள் வயிற்றில் இடிச்சுக்கிட்டீங்கன்னா கூட எங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அதிர்வுதான் கிடைக்குமே தெரியும், அவங்களுக்கு வந்து
பயங்கர பாதிப்புலாம் ஏற்படாது. ஏன்னா அவங்க தண்ணிக்குள்ளே இருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு ஸ்விம்மிங் பூலில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ஆகாது. அது மாதிரி அவங்க தண்ணி கூடத்தில் இருக்காங்க, பட்டுன்னு அவங்களுக்கு எதுவுமே எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது. பட் வந்து உங்களுக்கு அது வந்து அது போய் குழந்தை கூட டச் பண்ணாது. அது குழந்தை வேற இடத்துல இருக்காங்க, இது வேற இடத்துல இருக்கு, குழந்தையான போகவே போகாது. நீங்கள் பயப்பட வேணாம். ஒன்றா இருக்கிறப்ப கண்டிப்பாக அது ஒன்றா உள்ளே போகலாம். உள்ளே போனால் கூட நம்ம எழுந்து எடுத்து வாக் பண்ணுறப்போ, நடக்கிறப்போ, போகிறப்போ, வரப்போ அது ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி ரிவர்ஸ்லேயே வெளியே வந்துற போது. ஸோ அதை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க. அப்போலாம் ஒன்றுமே கிடையாது. இன்னொன்று, ப்ரெக்னன்சி டைமில் வந்து பெண்களுக்கு மோஸ்ட்லி ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிறதால மோஸ்ட்லி அந்த ஒன்றா இருக்கணுன்ற ஒரு ஐடியாவே இருக்கவே இருக்காது. ஆனால் கணவர்கள் வந்து ஒரு சில பேர் ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு 8th மந்த் 9th மந்த் ஒரு 7th மந்த் வரையும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஒரு 8th மந்த் 9th மந்த்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒன்றா இருக்கணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அந்த உணர்வு வந்து அவங்களுக்கு ஏற்படும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒன்றா இருக்க பிடிச்சா ஒன்றா இருங்க. அப்படி ஒன்றா இருக்க பிடிக்கலன்னா வீக்லி 2 ஆச்சுருங்க. ஏன்னா கருப்பை வாய் வந்து ஓப்பன் ஆகுது, இடுப்பில் வந்து வலுவாகுது, விரிவடைஞ்சு கொடுத்து அதன் மூலயமா சுகப்பிரசவம் ஆகுதுன்றப்போ இந்த ஒரு விஷயம் இருக்கிறதால சுகப்பிரசவம் ஆகுதுன்றப்ப நம்ம நல்லதா இல்லையா? ஸோ இந்த வீடியோ பார்க்குறது யாராக இருந்தாலும் உங்களுக்கு நான் ஒரு சில விஷயங்களுக்கு பொசிஷன் சொல்லிட்டேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. நீங்கள் உறவில் ஈடுபடும் பொழுது இப்போ நீங்கள் ஒன்றா இருக்க போகிறேன்றதை பிளான் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, கணவர் வந்து எந்த ஒரு ஹீட்டான பொருளும் சாப்பிட்டு வந்து ஏதோ ஒரு சிக்கனோ நண்டோ யாராவது சாப்பிட்டு வந்து ஒன்றா இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு சூட்டு கிளப்பி விட்டுரும், வயிறு வலி, அடி வயிறு வலிக்கிறது, அது மாதிரிலாம் ஆக ஆரம்பிச்சிடும். 2வது விஷயம் வந்து அந்த இடம் ரொம்ப க்ளீனாக ஹைஜீனிக்காக இருக்கணும். 2வது விஷயம். 3வது விஷயம் வந்து எண்ணெய் போடுறது, அது போடுறது, அதெல்லாம் பண்ணவே கூடாது எதுவுமே. ப்ரெக்னன்சி டைமில் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்து வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சில விஷயம் டேரெக்டாக சொல்ல முடியாது. உள்ளே வந்து குழந்தை இருக்காங்க, உங்களுக்கு இந்த வெளியே இருந்து உங்களால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. ஆனால் குழந்தை உள்ளே போய் எந்த அஃபெக்டும் பண்ணக்கூடாதுன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஏன்னா ப்ரெக்னன்சி டைமில் நம்ம பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் குழந்தைய பாதிக்கணும். அதுக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பயப்படணும்னு எந்த ஒரு அவசியம் கிடையாது. இதை தவறும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்களேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ நிறைய ப்ரெக்னன்சி லேடிஸ் பார்க்குறீங்க, நிறைய ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களும் பார்க்குறீங்க. இப்போ ரீசெண்டாக தான் நான் இதில் வீடியோ போடவே ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்கு என்ன மாதிரி டவுட் இருந்தாலும் தயவு செஞ்சு கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் ப்ரெக்னன்சி டைமில் எல்லாமே முக்கியம். நம்ம சாப்பிட்றது, தூங்குறது, நடக்கிறது, ஓடுறது, வாக்கிங் போகிறது, தண்ணி குடிக்கிறது, எல்லாமே என்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், என்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறது மாதிரி எல்லாமே ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்கும், அது கிளாரிஃபிகேஷன் ஆச்சுன்னா ஓகேக்கா இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, இதுவரை தெரியாது நான் தெரிஞ்சுக்கிறேன்றதே கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாச்சும் புதிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா கீழே சொல்லுங்கள். ஸோ அதனால் நான் இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் மறக்காதீங்க. இதை மீறி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் செக்அப்க்கு டாக்டர் கிட்ட போவீங்க, தாராளமாக அவங்ககிட்ட நீங்கள் வாயை திறந்து கேட்கலாம். நீங்கள் வாயை திறந்து கேட்டிங்கன்னா அவங்க எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. என்ன பொசிஷன், என்ன மெத்தட் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம வந்து கேட்கறதுக்கு தான் அவங்க இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், கூச்சத்தில் நம்ம கேட்காம விட்டுறோம் இல்லைங்களா? ஆனால் ரொம்ப மெச்சூர்டானவங்க, தெளிவாக இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்கணும். அது மாதிரி ஸ்கேன் ரிப்போர்ட் ஸ்கேன்லாம் பண்ணுறீங்களா? ஸ்கேன் பண்ணப்பறம் அதில் ஏதாச்சும் உங்களுக்கு புரியல அப்படின்றப்ப இது என்ன எனக்கு புரியல, குழந்தை ஹெல்த்தியாக தான் இருக்காங்க, நல்லா தான் இருக்காங்கன்றது நீங்கள் 1க்கு 2 டைம் கேட்டுட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லது, சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ சிஸ்டர்ஸ்.